Hi students, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா dual gate MOSFET or sometimes double gate MOSFET. From the word we can understand here the MOSFET uses two gate terminals to control the channel resistance or flow of current flow of charges from source to drain. சரிங்களா? இன்ட்ரடக்ஷனில் dual gate MOSFET can be either depletion or an enhancement type. The only difference is that it has two gates. ஓகேங்களா, ஏற்கனவே சொன்ன மாதிரி டிப்ளீஷியன் என்ஹான்ஸ்மெண்ட் டைப் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். டிப்ளீஷியன் டைப் மாஸ்ஃபெட் அப்படின்னா இட்ஸ் ஆல்ரெடி ஹாவ் சேனல்ஸ் while manufacturing channel is present always. ஆனால் என்ஹான்ஸ்மெண்ட் டைப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா இனிஷியலாக சேனல் இருக்காது, பட் பை அப்ளையிங் த நெசசரி பயாஸ் வோல்டேஜ் டு த கேட் சேனல் இஸ் ஃபார்ம்டு. ஆஃப்டர் தட் by proper biasing the drain to source voltage, the charge moves from source to drain, and due to that current moves from drain to source. ஓகேங்களா? So in normal MOSFET, because of high input capacitance, the restriction at the higher frequencies, for higher frequencies because of high input resistance it will be a slow one. டிவைஸோட ஸ்பீட் வந்து என்ன ஆகும்னா கம்மியாகும். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மாஸ்ஃபெட் அப்படின்றது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். சோர்ஸ் இருக்கும், ட்ரெயின் இருக்கும், இன் பிட்வீனில் என்ன இருக்கும் அப்படின்னா மெட்டல் கேட் இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்குன்னா SiO2 லேயர் இருக்கும். ஸோ SiO2 லேயர், இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மெட்டல் இருக்கும். இது என்னென்னா சப்ஸ்ட்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் என் சேனல் மாஸ்ஃபெட்டுக்கு இது P டைப் சப்ஸ்ட்ரேட். இந்த இடத்துல தான் என்ன ஃபார்ம் ஆகும்னா சேனல் ஃபார்ம் ஆகும். இந்த சேனல், இந்த SiO2, இந்த மெட்டல் சேர்ந்து மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர், இதுதான் என்ன அப்படின்னா கேட் கெப்பாசிட்டன்ஸ். இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லார்ஜாக இருக்கும் அட் ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ். பை யூஸிங் dual gate டிவைஸ் த இன்புட் கெப்பாசிட்டன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்றத பின்னாடி ஆப்ரேஷன் வரும்போது சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அப்போ இப்படி ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா dual gate டிவைஸ் கேன் பி ஆப்ரேட்டட் இன் ஹை ஃப்ரீக்வன்சி RF ஆம்ப்ளிஃபையர் ஆல்சோ. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா dual கேட்டோட அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபார் ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல் AGC இன்புட் இன் RF ஆம்ப்ளிஃபையர், இது ரெண்டும் அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ், சரிங்களா? ஸோ ரெண்டு கேட் இருக்குமா, சரிங்களா? இப்போ ஒரு மாஸ்ஃபெட் இப்படி இருக்குது, இது வந்து சோர்ஸ், இது ட்ரெயின், இங்கே ஒரு கேட் இருக்குது, இங்கே ஒரு கேட் இருக்குது, இது G1, இது G2. அப்போ இந்த ரெண்டு கேட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சேனல் கண்ட்ரோல் இருக்கும், சரிங்களா? இந்த செகண்ட் கேட்டுக்கு கொடுக்கக்கூடிய பயாஸை பொறுத்து, சரிங்களா, இந்த செகண்ட் கேட்டுக்கு கொடுக்கக்கூடிய பயாஸை பொறுத்து அதோட டிரான்ஸ் கண்டக்டன்ஸுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். So the bias on the second gate is used to adjust the transconductance curve of MOSFET. At high frequency, the gate to channel capacitance limits the switching speed, which can be changed via channel resistance. சரிங்களா? கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது அதோட ஸ்விட்சிங் ஸ்பீடு என்ன ஆகும், குறையும், சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா ஃபார் குட் ஹை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் த ரேஷியோ GM டிவைடட் பை 2πCG, இந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹையாக இருக்கணும். இந்த ரேஷியோ எப்போ ஹையாக இருக்குன்னா அதோட டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்கணும், ப்ளஸ் அதோட கேட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கணும். இது ரெண்டுமே அச்சீவ்டு பை dual gate MOSFET, சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டு மேக் சேனல் லென்த் ஷார்ட், சேனல் லென்த்தை சின்னதாக்கணும் அப்படின்னா அந்த கேட் கெப்பாசிட்டன்ஸோட சைஸ் என்னாகும், குறையும். பட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்கேலிங், திஸ் by making small channel length, a close proximity between drain and source reduces by the ability of gate electrode to control the potential distribution. இது என்ன அப்படின்னா இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மாஸ்ஃபெட்னு வச்சுக்கோங்க. மாஸ்ஃபெட்டோட சோர்ஸ், இது ட்ரெயின், இது அதில் இருக்கக்கூடிய கேட். இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த சேனல் லென்த்தை, இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கக்கூடிய சேனல் லென்த், இந்த சேனல் லென்த் அப்படி குறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் சோர்ஸும் ட்ரெயினும் இருக்கும்போது இதுக்கு கேட்டுக்கு கொடுக்கக்கூடிய
வோல்டேஜ் வந்து என்னன்னா ப்ராப்பராக அந்த சேனல் ரெசிஸ்டன்ஸ் சேனல் கண்டக்டன்ஸை அதை கண்ட்ரோல் பண்ணும். பட் சேனல் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா சேனல் டிஸ்டன்ஸை குறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லென்த் இப்போ இவ்வளோ தான் இருக்குது சரிங்களா. இப்போ சேனல் லென்த் எவ்வளோ இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து கேட் இருக்குது. இப்போ இந்த கேட்டுக்கு கொடுக்கக்கூடிய பயாஸை போகிறத விட இந்த சோர்ஸ்க்கும் இந்த ட்ரெயினுக்கும் இடையில என்ன இருக்குன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் சரிங்களா. அந்த இன்ட்ராக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேட் கண்ட்ரோல் இல்லைன்னாலும் இந்த அதாவது என்ன அப்படின்னா இந்த சேனல் வந்து இட் இஸ் நாட் கண்ட்ரோல்டு பை பியூர்லி த பயாஸ் அட் தி கேட். அப்போ கேட் லாசஸ் த கண்ட்ரோல் ஆஃப் சேனல் கண்டக்ஷன். இதுதான் என்ன அப்படின்னா திஸ் அன்டிசைரபிள் எஃபெக்ட்ஸ் கால் ஷார்ட் சேனல் எஃபெக்ட்ஸ். ஸோ 7th செமஸ்டர் வரும்போது ரொம்ப கிளியராக படிப்பீங்க இன் VLSI டிசைனில் ஷார்ட் சேனல் எஃபெக்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னன்றது. ஷார்ட் சேனல் டிவைஸ் அப்படின்றது சோர்ஸும் ட்ரெயினும் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கேட் ஆக்சுவலாக என்ன பண்ணும் சேனல் கண்டக்டன்ஸை எது டிசைட் பண்ணணும்னா கேட் வோல்டேஜ் தான் டிசைட் பண்ணணும். பட் கேட் வோல்டேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோலை இழந்துரும். எப்போ அப்படின்னா அந்த சோர்ஸும் ட்ரெயினும் பக்கத்தில் வரும்போது, விச் மீன்ஸ் ஃபார் ரெடியூஸ்ட் சேனல் லென்த் சரிங்களா. ஷார்ட் சேனல் எஃபெக்ட்ஸ் arise when the control of the channel region by gate is affected by electric field lines from source to drain. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னது தான் சரிங்களா. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டூவல் கேட் மாஸ்ஃபெட். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டூவல் கேட் மாஸ்ஃபெட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்ஸ்ட்ரேட் இருக்குது, பி டைப் சப்ஸ்ட்ரேட் எடுத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சோர்ஸ் ரெண்டு கேட் இருக்குமா, இது வந்து சோர்ஸ் ஹெவிலி டோப்டு n + சோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ட்ரெயின் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இது கேட் 1, இது கேட் 2. இந்த ஃபஸ்ட்டு கேட்டுக்கு இங்கிட்டு சோர்ஸ் இங்கிட்டு ட்ரெயின் இருக்குமா, இந்த ஃபஸ்ட்டு கேட்டோட ட்ரெயினும் இந்த செகண்ட் கேட்டோட சோர்ஸ் என்ன ஆகும்னா ஜாயிண்ட் ஆகிருக்கும் சரிங்களா, டிஃப்யூஸ்டு டுகெதர். அதுக்கப்புறம் இந்த எண்டில் என்ன இருக்குன்னா ட்ரெயின் இருக்கும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் லென்த் ஆக்சுவலாக என்ன இருக்கணும் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் இது சோர்ஸ், இது ட்ரெயின்லேருந்து இது ஃபுல்லாக என்னவாக இருக்குன்னா சிங்கிள் கேட்டாக இருக்கணும். அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டபுள் கேட்டாக மாற்றிருக்கோம். அப்படி டபுள் கேட்டாக மாற்றும் போது இது வந்து மெட்டல் ஆக்சைட் செமிகண்டக்டர், இதுவும் மெட்டல் ஆக்சைட் செமிகண்டக்டர் விச் இஸ் இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ், இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ். இந்த ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போ ரெண்டு கேட் கெப்பாசிட்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், அதோட டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஃபர்தராக குறையும். பிகாஸ் இது C1 இது C2 அப்படின்னா the total capacitance என்ன இருக்குன்னா C1 parallel with series with C2 னா C1 into C2 divided by C1 plus C2. இதுக்கு ரேஷியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த C1 வேல்யூவோட C2 வேல்யூவோட கம்மியாக இருக்கும். அப்போ டோட்டல் இன்புட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுது, குறைஞ்சிருதா. அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி டிவைசஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹை ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ணிக்கலாம் டூவல் கேட் மாஸ்பெட்டை. அப்படி சேனல் கெப்பாசிட்டன்ஸ் கேட் டு சேனல் கெப்பாசிட்டன்ஸ் குறையிறதுனால அதோட ஸ்விட்சிங் ஸ்பீடும் எப்படி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து டூவல் கேட்டோட அட்வான்டேஜஸ் சரிங்களா. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இங்கே சொல்லியிருக்கேன். த ஆப்ரேஷன் ஆஃப் கன்வென்ஷனல் மாஸ்ஃபெட் இஸ் லிமிட்டட் அட் த ஹை ஃப்ரீக்வன்சி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை gate to channel capacitance, as well as the metal is used as a gate, SiO2 layer is used as a oxide layer, then அதுக்கப்புறம் substrate p type substrate is used as a semiconductor. So mass capacitance, gate capacitance act as a capacitor சரிங்களா. in dual gate MOSFET 2 gate terminals are provided as compared to conventional single gate MOSFET. Dual gate MOSFET uses 2 gates to reduce the overall high gate to channel capacitance at high frequency. எப்படி அப்படின்றத இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். The voltage at both gate terminals controls the flow of MOSFET. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேட் டெர்மினல் தான் என்ன பண்ணுச்சு, அந்த சேனல் கண்டக்டிவிட்டியை டிசைட் பண்ணுச்சு. ஆனால் இங்கே 2 கேட் டெர்மினல் இருக்குது. அதனால் சேனல் கண்டக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ரொம்ப என்னது ஈஸியாக இருக்கும் சரிங்களா. கீழே கொடுத்துருக்குறது என்ன அப்படின்னா அதோட டிப்ளீஷன் மாஸ்ஃபெட், என்ஹான்ஸ்மெண்ட் மோட் மாஸ்ஃபெட், டூவல் கேட் மாஸ்ஃபெட்டோட சிம்பிள். 2 கேட் டெர்மினல் இருக்கா, G1 G2 ட்ரெயின் அண்ட் சோர்ஸ் இருக்குது, 2 கேட் டெர்மினல் இருக்குது, ட்ரெயின் அண்ட் சோர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளீஷன் மோடில் எப்போதுமே என்ன இருக்கும், சேனல் இருக்கும். ஆனால் இதில் இனிஷியலாக சேனல் இருக்காது. அதனால தான் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா சேனல் ஃபார்ம் ஆகும் பை அப்ளைங் த ப்ராப்பர் கேட் பயாஸ் சரிங்களா. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி the device is normally wired so that 2 gate terminals are in series. அப்போ என்ன அர்த்தம்னா 2 கேட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்னது சீரீஸில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன் இஸ் லெஸ் தென் இண்டிவிஜுவல்
capacitance by connecting two gates in series. So overall capacitance is reduced. ஸோ அதனால் ஹை ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ணிக்கலாம் as well as ஹையர் ஸ்பீடாகவும் என்னது ஒர்க் ஆகும். இதோட ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் என் சேனல் டுவல் கேட் மாஸ்ஃபெட் த வோல்டேஜ் அட் த போத் டெர்மினல்ஸ் ரெண்டு கேட்லேயும் கொடுக்கக்கூடிய வோல்டேஜை பொறுத்து என்ன ஆகும்னா அந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து என்னது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். when voltages applied to the gate terminals such as gate 1 gate 2 are greater than the threshold voltage சேனல் இருந்து ஃபார்ம் ஆகும். சேனல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் when the gate voltage of either of the gate கரண்ட் ஃப்ளோ இருக்கும் சோர்ஸ் டு சேனல் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாவே நம்ம கொடுக்கக்கூடிய கேட் பயாஸை பொறுத்து என்ன இருக்கும் சோர்ஸ் டு ட்ரெயினுக்கு சார்ஜ் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ ட்ரெயின் டு சோர்ஸ் என்ன இருக்குன்னா கரண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். when the gate voltage of either of the gates terminals is made negative the drain current gets enhanced when the gate voltage applied to both gate terminals are positive. சரிங்களா. நெக்ஸ்ட் இதோட ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரான் பிட்வீன் ஐடி இது வந்து ஐடி ட்ரெயின் கரண்ட் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு விஜிஎஸ் கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ். இந்த கரண்ட் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம அங்கே மாஸ்பெட்டில் பார்த்ததுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ இதோட அந்த ஸ்லோப் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் அட் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் பிகாஸ் கன்வென்ஷனல் மாஸ்பெட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா இட் ஹேஸ் ஹை கேட் டு சேனல் கெப்பாசிட்டன்ஸ். பட் ஆனால் டுவல் கேட் மாஸ்பெட்டில் அதோட ஓவரால் கேட் கெப்பாசிட்டன்ஸ் குறைஞ்சதுனால ஹை ஃப்ரீக்வன்சியில் நம்ம டுவல் கேட் மாஸ்பெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்னவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மிக்சர் சர்க்யூட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சர் சர்க்யூட் அப்படின்றது மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா அந்த ஐஎஃப் ஆர்எஃப் மிக்சர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரெண்டு சிக்னலை வந்து என்னது கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி மிக்சர் சர்க்யூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். மாடுலேட்டர் டிமாடுலேட்டர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்கேட் ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எஃப் ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த டுவல் கேட் மாஸ்பெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபவுட் ஃபின்ஃபெட். தேங்க்யூ.